Day 10. Time 12:38 AM. நேற்று என்ன நடந்துச்சு? ஹா அதாவது ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். லைக் நிறைய பேருக்கு சொல்லணும், நான் இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல் அப்படின்னு. ஸ்டோரி போடுற அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே டைம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 AM ஆச்சு படுக்கிறதுக்கு. ஸ்டோரிலாம் போட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு எழுந்திரிச்சேன். சரி, இன்னும் லேட்டாக எழுந்திரிக்கலாம், ஏன்னா ஷிஃப்ட்டு 3 PMக்கு தான், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெனஸ்டே அப்படின்னு இன்னும் நல்லா படுத்துட்டேன். அப்புறம் ஜோசி பிளாக் உள்ளே வந்தாள். என்னமோ தெரியல, அவள் ரொம்ப பாசமாக இருந்தாள். காலையில் என் கூடயே படுத்தா, மேலே படுத்தா, கொஞ்ச நேரம் தூங்குனா, நல்லா இருந்துச்சு. அப்புறம் லேப்டாப் பண்ண அவன் ஃபோன் பண்ணியிருந்தேன், அவர் வரவே இல்லைன்னு. அவரை ஒரு 2 o'clock மேலே வரேன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப லேசியாக இருந்துச்சு. ஏன்னே தெரியல. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் க்ராசரிஸ் எதுவும் வாங்கலை, அதனால் சமைக்கவும் கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு. சரி, அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் உட்காந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்க நம்ம ஸ்டோரி அப்படின்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் விஷஸ் சொன்னாங்க, நல்லா ஃபீட்பேக் சொன்னாங்க. அட்லீஸ்ட் என்னை பற்றி தெரியணும்னு நினைக்கிற கொஞ்சம் ஆளுகள் இருக்கிறத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியாத ஆளுங்கள் நிறைய பேர் எப்படி சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, மனசால் விஷ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜஸ் வரும். நான் ரொம்ப லேசி பர்சன் அந்த ஒரு விஷயத்தில். ஃபோன் எடுத்து மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணால் அவங்க திருப்பி மெசேஜ் அனுப்புவாங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அப்படி ரொம்ப லேசியாக இருப்பேன். இன்ஸ்டாகிராம் போனோமா, ஒரு ஃபோட்டோ போட்டோமா, இல்லை ஒரு போஸ்ட்டு போட்டோமா, கொஞ்ச நேரம் பார்த்தோமா, அவ்வளோதான். மெசேஜ்க்கெல்லாம் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். இருந்தும் நிறைய பேர் லைக் ஃபர்ஸ்டெல்லாம் நான் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பேன், அதனால தான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சிருந்தாங்க. அண்டு நான் கண்டிப்பாக பார்த்தா மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ஆனால் நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சவுண்டு வந்துகிட்டே இருக்கிறதும் எனக்கு பிடிக்காது. நான் எந்த மாதிரி பர்சன்னா, இப்போ இன்பர்சன் கான்வர்சேஷன் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குற பர்சன். ஃபோன் பேசுகிறது, சேட் பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆன ஒரு பர்சனாலிட்டி எனக்கு. போஸ்ட் போட்டால் கூட ஃபஸ்ட்டு வர ஒரு 3-4 மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் ஐயோ மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுமான்னு எடுத்து வச்சுருவேன் ஃபோனை. லைக் நான் ரெஸ்பாண்ட் பண்ணாத நிறைய பேர் எனக்கு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நேற்று தான் ஆக்சுவலி பார்த்தேன். எந்திரிச்ச உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணாட்டியும் நிறைய பேர் மனசால் விஷ் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருந்துச்சு. சாரி, நிறைய பேர்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தனியாக இருக்கேன், அண்ட் வீட்டு வேலை, ஆஃபீஸில் வேலை, அந்த மாதிரி, அப்புறம் என்னோடய ஹாபி, இந்த மாதிரி டைம் போயிடும். ஃபோன்லலாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கிறதில்ல. ப்ரையாரிட்டிஸ் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டும் இருக்குது. ஸோ ரியலி சாரி, நிறைய பேரோட மெசேஜ் நான் படிக்கலைன்னா. அண்ட் தேங்க்யூ, ஏதோ ஒரு ரீசனுக்காக என் கூட இருந்ததுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். எல்கேஜி to 4th வரைக்கும் என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு. இப்போ அந்த பையன் மிலிட்ரியில் இருக்கான். நேம் சூரஜ். அவன்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பாவம், ரொம்ப போர் அடிக்குதுன்னா. மிலிட்ரியில் அவனோட ஒர்க்
ஃபீல்டு ஒர்க்னால வேலையே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தான். சாரி, மிலிட்ரியில் யாராவது இருந்தால் என்ன மன்னிச்சிக்கோங்க. இது சூரஜ் கேட்டால் அவ்வளோதான். பட் ஸ்டில் அவன் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம். அவனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தான். அப்போ அவனை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். ஸோ கேரளா மாங்காய் தேங்காய் சம்மந்தின்னு ஒரு டிஷ் இருக்குது. அதை எப்படி பண்ணணும், அப்படியே வாயில் அப்படியே வச்சா அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி லைக் பச்சை மாங்காய் எடுத்து தேங்காய் உரித்து அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து கருவேப்பிலை பச்சை மிளகு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் ஒரு நல்லா அரைக்கக்கூடாது, ஓரளவு தான் அரைக்கணும். அது அப்படியே பால் மாதிரி உருட்டி கஞ்சியோட குடித்தா சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிலாம் சொல்லி அவனை ரொம்ப வெறுப்பேற்றிட்டேன். பாவம், அவனால் ஆர்டர் கூட பண்ண முடியாது, சமைக்கவும் முடியாது. நல்லா இருந்துச்சு. ஆனால் சாரி சூரஜ். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? சரி, அப்புறம் இன்னும் இருந்தால் பசி ரொம்ப பசிச்சுது. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணேன். ஆலு பராட்டா என்னமோ தெரியல, நார்த் இந்தியன் ஸ்டைல் நேற்று சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேப்டாப் அண்ணா வந்தாங்க. அவங்க வந்து லேப்டாப் சரி பண்ணி கொடுத்து அதுவும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சது, ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிற என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க 2 பேரும் நேற்று லீவு. எனக்காக லீவ் எடுத்து அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தாங்க. நாங்கள் 3 பேரும் உட்காந்து ரம்மி விளையாடினோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நான் வீட்டில் கரண்ட் பில் எனக்கு எப்போவுமே கம்மியாக தான் வரும். லைக் எவ்வளோ வீட்டில் ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் என்ன தான் இருந்தாலும் எனக்கு எப்போவுமே கம்மியாக தான் வரும். ஸோ அந்த ஃப்ரெண்டை வந்து என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பான். லைக் எப்போவாவது ஏசி ஆன் பண்ண, ஏசி சும்மா தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கலாய்ப்பான். ஸோ அவங்க வந்து ஃப்ளவர் கொஞ்ச நேரம் ரூமில் ஏசி போடுங்க, வேர்க்குது அப்படிலாம் சொல்லி அப்புறம் ரூமுக்கு வந்து நாங்கள் 3 பேரும் ரம்மி விளையாடினோம். ஸ்டார்டிங்கில் எனக்கு ரம்மியே லைக் ஆட தெரியாது. அவங்க கூட ஒரு 5 கேமில் தோற்றுட்டேன். 5 கேம் தான் விளையாடணும், நான் 5லேயும் தோற்றுட்டேன். ரொம்ப கலாய்ச்சாங்க என்ன. ஆனால் இன்னைக்கு நேற்று 3 பேரும் ஆடினோம். ஃபஸ்ட்டு கேமே நான் வின்னு. ஐயோ, என்ன அப்புறம் கையிலே பிடிக்க முடியாது. அதில் அவங்களே ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, இது வேறு ஓவராக பேசுமே, நாளைக்கு ஆஃபீஸ் வந்தால் ப்ரோ பிளேயர் ஆகிடுச்சு, ரம்மியில் ஜெயிச்சிட்டான் அப்படி இப்படின்னு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் கேமும் வின் பண்ணிட்டேன். அப்புறம் சுத்தம் என்ன அவங்கள இதுக்கு மேலே எனக்கு அவங்கள ட்ரோல் பண்ண இல்லை, அதுலேயும் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தேர்ட் கேமில் இன்னொருத்தங்க வின் பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ரம்மியில் வேறொரு ஃப்ரெண்டு வின்னே பண்ணலை. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஃப்ளவர் நம்ம எத்தனை கேம் விளையாடணும், அதில் நீங்கள் என்ன வின் பண்ணீங்க அப்படின்னு வேணும்னே கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் யூனோ விளையாடணும். யூனோவில் தோற்றுட்டேன். நிறைய +4 கொடுத்து +2 கொடுத்து தோக்க வச்சுட்டாங்க. எனக்கு இவங்க கூட விளையாட பிடிச்சதே என்னென்னா, இந்த ஒரு கேரக்டர் வந்து நல்லா ஏமாற்றுவான். அதாவது கார்டு எடுத்து ஒளிச்சு வைப்பான், திருட்டுத்தனம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவோம், நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். அண்ட் கார்ட்ஸ் எட்டி பார்ப்பான். நான் வந்து நேர்மையாக இருப்பேன், ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஓகேவா. அதுக்கப்புறம் டைம் ஆச்சு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்து கோயில் போகலான்னு சொன்னாங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ நாங்கள் கோயிலெல்லாம் போயிட்டு வெளியே வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும்னு இருந்துச்சு. எங்கள் ஷோலிங்கநல்லூரில் டீ டாக்கீஸில் ஹேசல்நட் காஃபி இருக்கும், சூப்பராக இருக்கும், வர்த், எவ்வளோ மணி கொடுத்தாலும் வர்த். ஸோ நாங்கள் 3 பேரும் காஃபி குடிக்க போனோம். காஃபி குடிச்சிட்டு
அவங்களுக்கு டைம் ஆச்சுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்ல அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு திடீர்னு அவங்க போன மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வேறு என்ன பண்ணேன், டிவி பார்த்தேன். லாஸ்ட் வீக்கு ஊருக்கு போனதுனால ஜோடி ஆர் யூ ரெடி பார்க்க முடியல. ஸோ கொஞ்ச நேரம் அது பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, ஏத்திஸ்டாக இருக்கிற என் அப்பா நான் என்ன தான் சொன்னாலும் வீட்டில் அடங்கா பிடாரி ஒன்றுனா அது நான் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன். என்னோடய சந்தோஷம்தான் முக்கியம். பட் அவங்க சந்தோஷம் ஓரளவுக்கு நான் பண்ணுவேன். அது என்ன பாதிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை நான் யோசித்து தான் பண்ணுவேன். சோலோ ட்ரிப் நிறைய போவேன். அம்மா எப்போவுமே திட்டிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா, என்ன எங்களை யாரும் பார்த்துப்பா, நீ தானே பார்த்துக்கிருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் என் ஃபாதருக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன். என் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, நேற்றே கோவாவுக்கு ட்ரிப்பு போயிருக்காரு. அதுவும் சோலோ ட்ரிப்பு. அதுவும் என்கிட்ட கேட்டுட்டு எப்படி போகணும், என்ன பண்ணணும், எங்கே ஸ்டே பண்ணணும், நீ என்னென்ன பண்ணியிருக்க, அதெல்லாம் வந்து எங்கிட்ட ஐட்னரி கேட்டுருந்தார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு கோவா ரீச் பண்ணிட்டேன், இங்கேருந்து நீ ஏதோ ஹாஸ்டல் சொன்னியே அப்படி தான் போகணுமா, பைக் எடுக்கலாமா, ரெண்ட் எடுக்கலாமான்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆஹாஹா! அதாவது ஒரு கேரளாவில் அதாவது 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே விடாத என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபாதர், என்னோடய மதர் அப்படி இருந்து வந்துட்டு இங்கே நான் சென்னையில் ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ஃப்ரீடமாக இருக்கேன். அப்படி இருந்தும் அப்பாவுக்கு ஒரு ட்ரிப்பு போகணுங்கிறதுக்காக என்னை கால் பண்ணி கேட்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் என் அப்பா கேட்டால் அவ்வளோதான், கேட்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அப்பா கண்ணில் மாட்டாமல் இருக்கட்டும் இந்த ஆடியோ. அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, அம்மாக்கிட்ட என் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வீக்லி த்ரைஸ் தான் நான் என் ஃபேமிலிகிட்டே பேசுவேன். வெனஸ்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அன்றைக்கி, அப்புறம் சாட்டர்டே சண்டே அன்றைக்கி. வேறு டைமில் நானும் என்னோடய பர்சனல் ஸ்பேஸில் இருப்பேன், அவங்களும் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸில் இருப்பாங்க. ஸோ அப்பா வந்து ஊர் சுற்ற போகிறதுனால எங்கள் அம்மா அவங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க, அவங்க தம்பி தங்கச்சிங்களாம் பார்க்க நென்மாரா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆலு பரோட்டா கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை காக்கா கொடுக்கலான்னு மாடிக்கு போனேன். நல்ல நிலா இருந்துச்சு, நல்ல காற்றா இருந்துச்சு. ஸோ ஒரு பாட்டெல்லாம் கேட்டு காக்காவுக்கு சோறு வச்சுட்டு ரொம்ப லேட் ஆச்சு. ஆலு பரோட்டா வைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் மறுபடியும் ஆர்டர் தான் பண்ணேன். தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் கொஞ்சம் மிச்சம் வச்சேன் காக்காவுக்கு கொடுக்க. ஸோ அது ரெண்டும் மாடியில் காக்கா கொடுக்க வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் தாய் மாமா கால் பண்ணார், ராசா மாமா. அவருக்கு பெருங்குடியில் வீடு பார்க்கணும் சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பேசியிருப்பேன். நல்லா பேசுவார் அவரும் இந்த ஊர் கதை உலக கதை எல்லாமே சொல்லி, அப்புறம் இந்த மர வேலை பற்றி பேசி, நீ வரக்கூடாது, வராத, அதெல்லாம் செட் ஆகாது அப்படிலாம் சொன்னார். பட் ஸ்டில் நான் கேட்டிருக்கேன், ஏதாவது ரூம் இருந்தால் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நம்ம ஆசை அதுதான் முக்கியம். ஏன்னா எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரியலை, எப்படி இல்லாமல் இருக்க போகிறோன்னு தெரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியலை. இந்த மொமெண்ட் அதுதான், அதை நான் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவராக தான் கேட்டார். நானும் முடிஞ்சால் ரூம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் மிச்ச ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சு பண்ணேன். வேறு என்ன நடந்துச்சு, சரு சந்து கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபன் பண்ணேன்னு சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடவே இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது.
பட் இருந்தாலும் நான் போயிருந்தேன் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டேன். பட் வீட்டில் இருந்தது நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அடிக்கடி ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வரும். ஏன்னா நான் நிறைய மறந்துடுவேன். மார்னிங் வந்து விவேக் நாச்சியப்பன் அப்படி தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஓகே, அவங்க வந்து எப்போவுமே நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடும்போது அதோட கேப்ஷன்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அவரும் எஃபர்ட் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். நான் வந்து ஆடியோ போட்டதுக்கு மைக்கு யோசிச்சுட்டே இருந்தேன், மைக் வாங்கலாமான்னு வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு. அவரும் நல்லா எஃபர்ட் போட்டு என்னென்னமோ தேடி எனக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பர்சன் இன்ஸ்டாவில் அவர் சொன்னார், லைக் 1.5 இயர் ஆச்சு என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி, எப்போவாவது மெசேஜ் அனுப்பேன், அப்புறம் டிஸப்பியர் ஆகிடுவேன் அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஆடியோவில் பேசினேன், ஆடியோ காலில். நல்லா இருந்துச்சு வாய்ஸ் கேட்க. லைக் 2012 ரேடியோ எஃப்எம் 91.1 அதில் லவ் குருன்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் பேசுவார் லவ் குருன்னு. சூப்பராக இருக்கும் வாய்ஸ். நைட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த டைமில் கீபேட் ஃபோனில் ஹெட்செட் போட்டுட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு சத்தமே இல்லாததில்ல அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்டு அட்வைஸ் கேட்டு லவ் ரிலேட்டடாக பேசி அண்ட் சாங்ஸ் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பர்சன் பேசும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. லைக் நல்ல ஒரு மெமரியை ட்ரிகர் பண்ணி விட்டார். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வேற ஒன்று மறந்துட்டேன். ஸோ வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு நான் ஒருத்தர் கூட டேட் போயிருந்தேன். அவர் பேர் ராசிக். எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஹஞ்ச் இருந்துச்சு. அதாவது என் அக்கா வந்து சின்ன வயசில் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அண்ட் நான் வந்து அக்கா விட குண்டாக தான் இருப்பேன். குண்டுன்னு சொல்ல முடியாது, பட் அக்கா விட வெயிட் போட்டிருப்பேன், ஹைட்டாகவும் இருப்பேன். ஸோ எல்லோரும் என்ன தான் அக்கான்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ என் அக்கா தான் 5.5 years எல்டர், இருந்தாலும் என்ன தான் சொல்லுவாங்க. ஸோ அக்காவுக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப எல்லோரும் ஒல்லியாக இருக்கேன்னு அவளை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்க, பாடி ஷேம் பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசில் எனக்கு ஒரு ஹஞ்ச் இருந்துச்சு. அதாவது என் அக்கா வந்து பெரிய பொண்ணானா வெயிட் போட்டுருவா, இன்னும் ஷேப்பாக இருப்பா அப்படின்லாம் ஒரு இது இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஹஞ்ச் என்னென்னா, என் அக்கா கல்யாணம் பண்ண போகிற ஆள் வந்து ஃபாலர் FA அந்த பேரில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் வந்து நான் சூஸ் பண்ண போகிற பர்சன், லைஃப் போகிற பர்சன் RAன்ற பேரில் தான் ஆரம்பிக்கும். அது ஒரு ஹிந்து பர்சனாக இருப்பார், ஹைட்டாக இருப்பார். இந்த 3 தான் எனக்கு ஹஞ்ச் இருந்துச்சு சின்ன வயசில். அதில் 2 ஹஞ்சு சக்ஸஸ், நினச்ச ஹஞ்ச் மாதிரியே அது நடந்துச்சு. இந்த 3வது தான் அந்த யாருன்னு தான் இவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருக்கேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. ஒரு 2 years பேக் என்னமோ இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ராசிக்கு நான் இந்த பர்சன் கூட நான் வந்து டேட் போயிருந்தேன். இவர் தான் நான் ஃபஸ்ட்டு டேட்டிங்கிற பேரில் போனது. ஒரு டிரைவர் அண்ட் இவங்க தான் எனக்கு பிலால் மட்டன் பிரியாணி சஜஸ்ட் பண்ணாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப் அண்ட் கிரேப் ஜூஸ். நான் வந்து ஒரு ப்ரிஃபரபிளி வெஜ் பர்சன். ஓகே, பட் ஸ்டில் அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன், மட்டன் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டேன், மட்டன் சாப்பிட்ல. ஆனால் செம்ம காம்போ, நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி அந்த ஒரு நாள் தான் அந்த பர்சன்ட்டை நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் டச்லேயே இல்லை. நேற்று இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்க்கும்போது அவர் இன்னுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்காருன்னு நான் பார்த்தேன். எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு, ஏன்னா நான் காண்டாக்ட்லேயே இல்லை.
அவர்கிட்டையும் சாரி சொல்லணும். பிகாஸ் நான் காண்டாக்டில் போகல, நானும் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணலை. அதுதான். ஸோ அவரை பற்றி நான் ஏன் சொன்னேன்னா, அந்த நேம் தான் காரணம். நான் அவரை டேட்டிங்க்கு நான் போக ரெடியாக இருக்க காரணமே. ஏன்னா ஒருவேளை அவர் தான் இருப்பாரோ, நான் அவ்வளோ நாள் ஹஞ்சில் இருந்த பர்சன் அப்படின்னு நினச்சி போனேன். பட் எதுவுமே அப்போது தோணலை. பொதுவாக எனக்கெல்லாம் எப்படின்னா, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா பேசவே மாட்டாங்க. ஐ மீன் அன்ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க ஆளுங்க. அப்படி இருக்கும்போது காண்டாக்ட்லேயே இல்லை, பட் ஏதோ ஒரு இதில் டச்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சாரி ராசிக், நீங்கள் இது ஆடியோ கேட்பீங்களான்னு தெரியல, நீங்களும் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். வேறு என்ன, அவ்வளோதான். டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.